much for joining. Good morning to all. Thank you so much for joining on this morning. என்னோட வாய்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ஆடிபிள்னு டைப் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி செஷன் வந்து இன்னையிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் 5 days வந்து ஆட்டோமேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா ஆடிபிள்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்க்ரீன் கிளியர்னா ஸ்க்ரீன் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 5 daysக்கு ஆட்டோமேஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஆட்டோமேஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் எப்படி வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம ரியல் டைமில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் 5 days. ஓகே, மல்டி சேனல் ஆட்டோமேஷன்னா என்ன, என்னென்ன எசென்ஷியல் ஆட்டோமேஷன் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ஐ வுட் லைக் டு வெல்கம் பரமசிவம், வெல்கம், குட் மார்னிங், தேங்க்யூ. பிரபா, வெல்கம், குட் மார்னிங். ஆல்பர்ட், வெல்கம். ராஜராஜன், வெல்கம். யசந்திரன், வெல்கம், குட் மார்னிங். ஏவி ஹியர், வெல்கம். அண்ட் பிரேமலதா, வெல்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 60% ஆஃப் த சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வி ஆர் ஆன் day 21. ஸோ இன்னும் வந்து 9 more days to go. ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் ஷோ அப் ஆன் எவ்ரி டே. ஐ அஷ்யூர் யூ தட் யூ வில் ஹாவ் அ மேசிவ் லேர்னிங். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் தி செஷன். நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆட்டோமேஷன் வந்து ஃபஸ்ட் வந்து எங்களோட லைஃப்பில் எப்போ ஆட்டோமேஷன் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா 2011 இருந்துகிட்டே ஹப்ஸ்பாட் தெரியும். பட் ஹப்ஸ்பாட் வந்து ஆட்டோமேஷன் வந்து 2013 அப்புறம் தான் வந்து ஒர்க் ஃப்ளோஸ்ன்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ட்ரிகர்டு ஒர்க் ஃப்ளோஸ்ன்ற கான்செப்டை. அது முன்னாடி வரைக்கும் வந்து ஹப்ஸ்பாட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இமெயில் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி. பட் வாட்ஸ்அப்பு, எஸ்எம்எஸ் இந்த மாதிரி ஆட்டோமேஷன்லாம் கிடையாது. மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இமெயில். ஓகே, இமெயில் ஆட்டோமேஷன் எந்த கான்டென்ட்டை யார் கோ த்ரூ பண்ணுறா அப்படின்ற அனலிட்டிக்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரிகர்ட் ஆட்டோமேஷன், சீக்வன்ஸ் ஆட்டோமேஷன், இமெயில் சீக்வன்சிங் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பீரியடிக்கலாக டே பை டே வந்து போகிற மாதிரி. ஆக்சுவலாக ஆட்டோமேஷனோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2019 தான். ஆக்சுவலாக 2019 அப்புறம் தான் ஆட்டோமேஷன் நிறைய டூல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நான் என்னென்ன டூல்ஸ்ன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி வந்து அந்த டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ்க்குள்ளே வந்த முன்னாடி நிறைய லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். ஆக்சுவலாக ஸோ அந்த லீட்ஸ் எல்லாத்துக்குமே வால்யூம் ஆஃப் லீட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இன்னொன்று வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுறது மேட்ரு கிடையாது. பட் லீடுக்கு அப்புறம் இருக்க ஃபாலோ அப் சீக்வன்ஸ் தான் மேட்ரு. ஆக்சுவலாக ஏன்னா வந்து எப்போ மினிமம் வந்து ஒரு 20 ஃபாலோ அப்ஸாவது தேவைப்படும் நீங்கள் அந்த லீடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் 20 ஒன்று உங்ககிட்ட இருந்து ஒரு மெயில் போயிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கான்டென்ட்டை எங்கேயாவது கன்சியூம் பண்ணியிருக்கணும், சோஷியல் மீடியாவில். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஆட்ஸை அவங்க பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ், எஸ்எம்எஸ் மெசேஜ் இதெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா ஸோ 20 days நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் கன்வெர்ட் தம் அஸ் அ கஸ்டமர். ஓகே, ஆனால் மீன் டைம் காப்பி ரைட்டிங் இருக்கணும். காப்பி ரைட்டிங் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்த அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிப்பீட்டபிள் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து யூ கேன் ஆட்டோமேட். ஓகே, ஸோ தட் ஒரு ஹியூமன்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய எரர் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோர்ஸ் என்ரோல்மெண்ட்டே இருக்குது. அந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் வந்து நீங்கள் மேனுவலாக ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட் வில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவாங்க. இட் வில் டேக் சம் டைம். அட் த சேம் டைம் இஃப் யூ ஆட்டோமேட் அந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் ப்ராசஸையோ இல்லை வந்து ஒரு லீடு வந்தோடனே அந்த லீடுக்கான பையர்ஸ் ஜர்னியோ நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ ப்ராப்பர் சிஸ்டம் இன் பிளேஸ். இன்னொன்று வந்து திஸ் சிஸ்டம் வில் ஒர்க் 24/7. ஸோ மேஜராக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இமெயில் ஆட்டோமேஷன், முக்கியமாக இமெயில் ஆட்டோமேஷன் சீக்வன்ஸ். ஏன்னா இமெயில் ஆட்டோமேஷன் சீக்வன்ஸ் மட்டுமே வந்து 30 to 40% ஆஃப் ரெவன்யூக்கு அக்கௌண்டபிள். ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு வந்து க்ரோர்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் அனுப்புகிறோம் நாங்கள். ஸோ இமெயில் ஆட்டோமேஷன். அதுக்கடுத்து வந்து ஒரு வெபினார் நடக்குது அப்படின்னா வெபினாருக்கான ஆட்டோமேஷன், வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், எஸ்எம்எஸ் ஆட்டோமேஷன், அப்புறம் வாய்ஸ் கால் ஆட்டோமேஷன், அபண்டன்ட் கார்ட். இப்போ பேமெண்ட் வந்து எதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த பேமெண்ட் ஃபெயிலியருக்கு ஒரு நாள் ஆட்டோமேஷன்ஸு. அப்புறம் இபுக் ஃபனல். ஓகே, இபுக் ஃபனல்ஸ் ஃப்ரீ சேலஞ்ச். நம்ம ஒரு புக்கை ஃப்ரீயாக கொடுத்து, ஒரு லீட் மேக்னெட்டை ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கப்புறம் இருக்க ஆட்டோமேஷன் சீக்வன்ஸ். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் ஆட்டோமேஷன்ஸ் எங்கள் க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 to 40% சொல்லலாம். ஆக்சுவலாக ஓகே, 30 to 40% க்ரோத் வில் பி தேர். இப்போ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா டெஃபினெட்லி உங்களோட ரெவன்யூவில் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் 1 crore பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 1.6லேருந்து ஒரு 2 crore ஆகுது. கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் காமன் கேசஸ் ஆஃப் ஃபெயிலியரில் வந்துட்டு ஒன்று வந்து புவர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஒரு பிஸ்னஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து புவர் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் இருக்கும், அவங்ககிட்ட ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் இருக்காது.
அதுக்கப்புறம் புவர் லீடர்ஷிப்பு மைண்ட் செட்டு, அதுக்கடுத்து கடைசி இருக்க 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆட்டோமேஷன். ஓகே, அதாவது ப்ராப்பராக அவங்க டெலிகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மற்ற ஒர்க்கு எல்லா ஒர்க்கையும் அவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க. அது ஒரு ஆப்ஷன், அது ஒரு ப்ராப்ளம் ஃபெயிலியருக்கு. இன்னொன்று வந்து தெர் இஸ் நோ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். ஒரு ப்ராப்பர் ப்ராசஸ் இருக்காது. ஸோ தட் கண்ணா அப்படின்னான்னு சொல்லி வேலை பார்ப்பாங்க சொல்லலாம். ஸோ சிஸ்டம் இருக்காது. ஓகே, சிஸ்டம் கேன் ஒர்க் 24/7. பீப்புள் கொடுத்தீங்க அப்படின்னா பீப்புள் வில் ஃபைட். ஸோ நோ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த 2 ப்ராசஸ், நோ டெலிகேஷன் அண்ட் நோ சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூ கேன் யூஸ் இட் இன் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ராசஸும் யூ கேன் யூஸ் இட். ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டட் ஆட்ஸ் இருக்குது. லைக் ஃபேஸ்புக்கில் வந்து ஆட்டோமேட்டட் ஆட்ஸ் இருக்குது. நீங்கள் ரூல்ஸ் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள்ஸ்லேயும் நீங்கள் ரூல்ஸ் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டட் ஆட்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டட் ஸ்கேலிங்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேஷன் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெட்டா ஆட்ஸில் யூஸ் பண்ணலாம், லைக் கூகுள் ஆட்ஸில் யூஸ் பண்ணலாம். லீடு வந்தோடனே லீடை நர்ச்சர் பண்ணுறதுல யூஸ் பண்ணலாம். ஃபாலோஅப் சீக்வன்ஸில் யூஸ் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன்ஸு, பர்த்டே ஃபனல்ஸு, இபுக் ஃபனல்ஸு, ரிவ்யூஸு எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம டீட்டெயிலாக அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் எலிமினேட் அந்த டெலிகேஷன்றதையும் லைக் சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸையும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஈவன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் கூட யூ கேன் எலிமினேட். ஓகே, ஸோ மீதி 2 தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையில் இருக்கும். ஒன்று வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன், அது நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து லைக் லீடர்ஷிப் அண்ட் மைண்ட் செட், அது வந்து யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் மைண்ட் செட் ஆன் டெய்லி பேசிஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, ஸோ பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ், ஒரு பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மெயினாக எதுக்காக நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரீடம்காக, ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நிறைய பணம் வேணும், ப்ளஸ் வந்து நம்ம வந்து லைக் வந்து நமக்கு வந்து நம்ம லிவிங் நம்ம ஃபேமிலியும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் சரி, ரிலேஷன்ஸையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு லைக் வி நீட் மோர் மணி. ஓகே, ஸோ அதுக்காக வந்து நீங்கள் போய் ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் யுவர் டைம் ஃபார் மேக்கிங் மணி. ஓகே, ஸோ அப்போ டைம் வந்து லிமிட்டட், ஸோ மணியும் லிமிட்டடாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஜாபில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ மணி அதிகமாக மேக் பண்ணணும் அப்படின்னா த பேசிக் ஃபஸ்ட் தம்ப் ரூலே வந்து என்னென்னா யூ ஷுட் நாட் எக்ஸ்சேஞ்ச் யுவர் டைம் ஃபார் மேக்கிங் மணி. ஓகே, ஸோ நீங்கள் டைமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்லேயோ நீங்கள் போகிறப்ப யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் யுவர் டைம். ஓகே, ஸோ அப்போ வந்து டைம் இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ மணி ஆல்சோ வில் பி கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ த பேசிக் ஃபஸ்ட் தம்ப் ரூல் வந்து லைக் யூ ஷுட் நாட் எக்ஸ்சேஞ்ச் யுவர் டைம் ஃபார் மேக்கிங் மணி. ஸோ அப்போ நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா you can put money for making money, or you could money can work for you. Okay, so அது வந்து அது செகண்ட் ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் வந்து லைக் if you want to make money, you have to build multiple streams of income. Okay, multiple streams of incomeன்றதை விட multiple streams of passive income. Okay, so passive income, passive business income, multiple streams of passive business income. So passive business income அப்படின்றது என்ன அப்படின்னா you don't have to involve actively on your business. Okay, the business will make money even without you. So அதுதான் passive business income. Okay, so even though நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து if you start for நீங்கள் ஆக்டிவ்லி என்கேஜ் ஆனாலுமே over the period of time you should set up process so that you have to come out of your business, so the business will run even without you. Okay, so நீங்களே இல்லாமல் அந்த பிஸ்னஸை ரன் பண்ண வைக்கணும். ஸோ அதுதான் பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் ஆக்சுவலாக. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து பிஸ்னஸ்க்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். லைக் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் இருக்கும், மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கும், சேல்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், அப்புறம் ஹெச்ஆர்ஸ் ஃபினான்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் பிஸ்னஸ்க்கு. ஒரு ஆக்சுவலாக எடுத்திங்கன்னா ஒரு 6 கோர் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஃபினான்ஸ், அப்புறம் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கடுத்து வந்து லைக் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஹெச்ஆர், ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ அந்த 6 ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த 6 ஃபங்க்ஷன்லேயுமே நீங்கள் இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓகே, பிகாஸ் யூ ஆர் தி பாஸ். ஸோ நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகிறப்ப இன்னொன்று வந்து உங்களுக்கே ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம இந்த கம்பெனி நம்மளோடது, ஸோ லைக் நம்ம வந்து நம்ம பெட்டராக பண்ணலாம், நம்ம இருந்தால் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பி இன்வால்விங் இன் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுவே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து யூ இட் செல்ஃப் வில் பிகம் அ ப்ராப்ளம் ஃபார் யுவர் பிஸ்னஸ். ஓகே, நீங்களே ஒரு பாட்டில் நெக்காக மாறிடுவீங்க. யூ வில் அஃபெக்ட் தி கம்பெனி க்ரோத். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை which functions you can take out, you can take you out. ஓகே, அதை நீங்கள் முடிவு பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கஸ்டமர்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, நீங்களே வந்து லைக் வந்து டீமுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, டீமை மேனேஜ் பண்ணுவீங்க, லைக் வந்து
எல்லாமே நீங்கள் இன்வால்வ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா லைக் வந்து யூனிட் லைஃப் ஸ்டைல், யூனிட் மணி. நான் உங்களுக்கு வந்து நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் தேவை, ஹாப்பி டீம் தேவை சர்வீஸ் கொடுக்குறதுக்கு, ஹாப்பி லைக் ப்ரொடக்டிவ் டீம் தேவை, ஒரு ஹாப்பியான டீம் வேணும் வேலை பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவல் அப்ஜெக்டிவ். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இன்வால்வ் ஆவீங்க. லைக் மணி, நீங்கள் யூ ஆர் இன்வெஸ்டிங் மணி, யூ ஆர் டூயிங் மார்க்கெட்டிங், யூ லைக் டீமை மேனேஜ் பண்ணுறதுலேருந்து, கஸ்டமர் சப்போர்ட்லேருந்து, சில சமயம் ப்ராடக்டை வந்து R&D பண்ணுறதுலேருந்து, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுலேருந்து, ப்ராடக்ட் டீம் சம்டைம்ஸ் வந்து லைக் டெலிவரி பண்ணுறது, கஸ்டமர் ஃபாலோஅப்ஸு எல்லாமே மோஸ்ட்லி நீங்களே பார்ப்பீங்க. அப்படி நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ இட் செல்ஃப் பிகம் தி பாட்டில்நெக். Okay, so as a human you will make mistakes. Okay, you can't be perfect all times. Any humans யாரை கண்டாலுமே வந்து you can't be right all times. Okay, கண்டிப்பாக வந்து you will do some mistakes. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து will kill the business. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா you have to take you from each and every functions. ஓகே, இந்த ஒவ்வொரு நீங்கள் பிஸ்னஸோட கீ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு லைக் ஃபஸ்ட்டு வந்து எந்த இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு அவுட் சோர்ஸ் ஃபினான்ஸ், ஓகே, இஃப் யூ ஆர் ஏபிள் டு டெலிகேட் ஃபினான்ஸ், மந்த்லி P&L அக்கௌண்டிங்கை வந்து நீங்கள் வந்து டெலிகேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டெலிகேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் யூ கேன் ஸ்பெண்ட் ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் டெய்லி 5 minutes ஃபார் தி P&L ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணுற P&L. ஸோ உங்களுக்கு டே டு டே P&L இருக்கும். ஓகே, டெய்லி P&L இருக்கும். ஸோ யூ வில் நோ லைக் வாட் இஸ் தி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், வெதர் இட் இஸ் இன் ப்ராஃபிட் ஆர் வெதர் இட் இஸ் இன் லாஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட் சோர்ஸ் பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து யூ கேன் ஹையர் அன் எக்ஸ்பர்ட். ஓகே, ஹூ ஹாஸ் மோர் நாலேஜ் தென் யூ, அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து யூ கேன் அவுட் சோர்ஸ் அண்ட் யூ கிரியேட் அ ப்ராசஸ் and you automate the task. Okay, you automate the task. நான் என்ன சொல்லணும், like you have to put machines in place so that the machine will work 24/7. ஸோ என்னென்ன அப்படி நீங்கள் பண்ணலாம்னா you can automate customer support. ஓகே, இன்றைக்கி AI அல்காரிதம்ஸ் இருக்குது. லைக் AI யூஸ் பண்ணி AI சாட்பாட்ஸ் இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட் பண்ணலாம். ஈவன் AI ஏஜென்ட்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ், சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் டெவலப் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ். ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி சேல்ஸ் ஏஜென்ட் பண்ணும். இன்றைக்கி வந்து சேட் பாட்ஸில் தான் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்குது. பட் டுடே லைக் மேபி இன்னும் ஒரு 2 months இல்லை 3 months இல்லை 6 months டவுன் த லைன்லேயே உங்களுக்கு வந்து வாய்ஸ் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்துடும். ஆக்சுவலி இப்போ இருக்குது, நிறைய இருக்குது, பட் அக்யூரேட்டாக இல்லை, அந்த லெவலுக்கு இல்லை. பட் லோக்கல் லாங்குவேஜில் கிடையாது, இங்கிலீஷில் இருக்குது ஆக்சுவலாக வாய்ஸ் சேல்ஸ் ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு AI வாய்ஸ் காலிங் இருக்குது. AI வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு லைக் கொஸ்டின்ஸ் கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதோ இல்லை வந்து சேல்ஸே உங்களுக்கு பண்ணும். ஓகே, சேல்ஸ் பண்ணும். ஸோ அது AI அது ஆட்டோமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டிங்கில் ஆட்டோமேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, டைனமிக் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு ரூல்ஸ் நீங்களே செட் பண்ணிட்டு ஸோ தட் மெஷின்ஸே வந்து லைக் அல்காரிதமே வில் டேக் த டெசிஷன்ஸ். ஓகே, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட் மார்க்கெட்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வெறும் ஆட் கிரியேட்டிவ் ஒரு ரொம்ப மினிமலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த சாஃப்ட்வேரே அல்காரிதமே உங்களுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும் டு ஃபைண்ட் அவுட் யுவர் பையர் பர்சனாக. ஓகே, டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் செட் பண்ணலைன்னா கூட இட் வில் ஃபைண்ட் அவுட் தி ரைட் பீப்புள் ஃபார் யூ. ஓகே, அதுக்கப்புறம் லைக் லீட் வந்தோடனே அந்த லீடை நர்ச்சர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து யூ கேன் ஆட்டோமேட். ஓகே, ஸோ இப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா யூ கேன் லைக் நீங்கள் இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா லைக் உங்கள் லைஃப் டைம் வேல்யூ கம்மியாகும். ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்க மாட்டாங்க. ஸோ தெர் இஸ் நோ செகண்ட் சேல் ஆர் தேர்ட் சேல். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் நீங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 80% சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தே வில் ஹாவ் ரிப்பீட் கஸ்டமர்ஸ். ஓகே, இன் யுவர் பிஸ்னஸ் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ ரிப்பீட் கஸ்டமர் தென் ப்ராபப்ளி இட் இஸ் கோயிங் டு பி ஃபெயில். ஓகே, ஸோ ரொம்ப பேசிக் தம் ரூல் என்னென்னா லைக் இஃப் யூ வாண்ட் டு க்ரோ ஆர் இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் யுவர் பிஸ்னஸ் 2 விஷயம் இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் ஹாவ் ரிப்பீட் கஸ்டமர்ஸ். ஒன்று, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இல்லை, என்னோட ப்ராடக்ட் ரிப்பீட் இல்லை அப்படின்னா either you sell a high ticket item or you change the business. Okay, you need to have a repeat customers, repeat purchase கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து லைக் யூ வில் ஹாவ் அ லைஃப் டைம் வேல்யூ. ஓகே, லைஃப் டைம் ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் மணி ஃபார் அக்விசிஷன். ஓகே, அந்த கஸ்டமரை அக்யூர் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் மணி. லைக் வேர்ட் ஆஃப் மவுத் மட்டுமே உங்களுக்கு பத்தாது. உங்கள் பிஸ்னஸ் வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டும் நீங்கள் ரன் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி ஃபைட்டிங் ஆன் யுவர் பிஸ்னஸ் ஃபார் டெய்லி ஆர்டர்ஸ். ஓகே, இல்லை நான் வந்து டெய்லி மார்க்கெட்டிங் டீம் வச்சுருக்கேன். இஃப் யூ ஐல் சர்வே மார்க்கெட்டிங் டீம் அந்த ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா எனி பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும்
கான்டென்ட் மார்க்கெட்டிங் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வில் பி அப்ளிகபிள். ஓகே, யூ கான்ட் சே லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு அப்ளிகபிள் கிடையாது அப்படின்றது சொல்ல முடியாது. இட் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து லைக் வந்து ஆட்டோமேஷன் போடலை அப்படின்னா காஸ்ட் பர் அக்விசிஷன் வந்து இட் வில் இன்க்ரீஸ். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் புது கஸ்டமரை நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ லைஃப் டைம் வேல்யூ கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு எண்டில் வந்துட்டு த சேர்ன் ரேட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். தென் யுவர் பிஸ்னஸ் வில் ஃபைல். ஓகே, பட் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இஃப் யூ ஃபைண்ட் அவுட் அ ப்ராசஸ். ஓகே, ஓகே, ஸோ இஃப் யூ ஃபைண்ட் அவுட் அ ப்ராசஸ். ஓகே, ப்ராசஸ் டு ஜென்ரேட் நியூ கஸ்டமர்ஸ். இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு நியூ கஸ்டமர்ஸை லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது, சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்டோமேஷன் இருக்குது. ஒவ்வொரு சேனல்லையும் நீங்களே ஒரு நாளில் கண்டென்ட்டை நீங்கள் லோட் பண்ணிடுறீங்க, 30 நாளில் கண்டென்ட் லோட் பண்ணியிருக்கீங்க. எந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணால் ரீச் அதிகமாக இருக்குமோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து யூடியூப்பும் டேட்டா கொடுத்துரும், ஃபேஸ்புக்கும் டேட்டா கொடுத்துரும். ஓகே, ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ சோஷியல் மீடியா போஸ்ட் automation tool where you load the content in a month, and this automation tool will put the content on Facebook எந்த டைம் வரும் கரெக்டாக இருக்கும் அந்த டயத்தில் போட்டுரும், யூடியூப்பில் எந்த டைம் கரெக்டாக இருக்கும் அந்த டயத்தில் போட்டுரும். ஓகே, ஸோ தட் யூ வில் ஹாவ் மேக்ஸிமம் ரீச். ஓகே, அந்த கண்டென்ட்னால யூ வில் ஜென்ரேட் லீட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ ப்ராசஸ் டு ஜெனரேட் டார்கெட் பொட்டன்ஷியல் நியூ கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதாவது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கை பார்க்கணும். அட் த சேம் டைம் இட் ஷுட் அது வந்து ஒரு 10 பேர் பண்ணுற வேலையாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங். இன்னொன்று வந்து அக்யூரிங் நியூ கஸ்டமர்ஸ், ப்ராசஸ் டு கேப்சர் கான்டாக்ட். ஓகே, நீங்கள் கண்டென்ட் நிறைய போஸ்ட் பண்ணுறீங்க. இன்னொரு ப்ராசஸ் வந்து வெறும் கண்டென்ட் மட்டும் போட்டால் பார்த்தாது. ஏன்னா யூ ஹாவ் டு கெட் தியர் இமெயில்ஸ், யூ ஹாவ் டு கெட் தியர் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும். லைக் மேபி பாப்அப்ஸாக இருக்கலாம், இல்லை சேட்டாக இருக்கலாம், ஆட்டோமேட்டட் சேட்டாக இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே ஆட்டோமேட்டட் சேட், லைவ் சேட் போட்டிங்கனாலே யூ வில் கெட் லாட் ஆஃப் லீட்ஸ். இன்னும் இது வரைக்கும் உங்களோட வெப்சைட்டில் ஆட்டோமேட்டட் லைவ் சேட் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டட் லைவ் சேட் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூ வில் கெட் லாட் ஆஃப் லீட்ஸ். நிறைய கண்டென்ட் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டட் லைவ் சேட் போட்டு பாருங்கள், யூ வில் கெட் லாட் ஆஃப் லீட்ஸ். யூ வில் கெட் தி கான்டாக்ட்ஸ், யூ வில் கெட் தியர் ஃபோன் நம்பர்ஸ், யூ வில் கெட் தியர் வாட்ஸ்அப் எல்லாமே கிடைக்கும், உங்கள் நேம் எல்லாமே கிடைக்கும் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து யூ நோ வாட் கான்டென்ட் தே ஆர் கன்சியூமிங். ஓகே, பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் allocate தி சேல்ஸ் டீம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 ப்ராடக்ட் லைன் வச்சுருக்கீங்க. ஓகே, 6 ப்ராடக்ட் லைன் எந்த கண்டென்ட்டை வியூ பண்ணுறாங்களோ அதுக்கான சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸ் உங்கள் சிஆர்எம்மில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த ஆட்டோமேஷன்ஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அக்யூரிங். அதுக்கடுத்து வந்து ப்ராசஸ் டு கன்வெர்ட் இன்ட்ரெஸ்ட் டு சேல்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக லைக் வந்து நீங்கள் என்டையர் ஜேர்னியுமே சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து ஆடு பார்க்குறாரு, நீங்கள் ஆக்சுவலாக எப்படி வந்து உங்களுக்கு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ண நீங்கள் ஆடு காமிப்பீங்க. ஆடு காமிச்ச உடனே அந்த கஸ்டமர்ஸ் வந்து லைக் வந்து ஒரு கான்டாக்ட் அவரோட நேமை கொடுக்குறாரு. நேமை கொடுத்த உடனே அதுக்கடுத்து யூ மேக் அ ஃபோன் கால்ஸ். ஓகே, யூ மேக் அ ஃபோன் கால். ஒரு தடவை உங்கள் சேல்ஸ் டீம் வந்து ஒரு ஃபோன் கால் போகும், 2 தடவை போகும், 3 தடவை போகும், அதுக்கப்புறம் அவங்க மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் இஃப் யூ ஹாவ் அ ப்ராசஸ் லைக் அவங்களுக்கு என்ன இமெயில்ஸ் போகணும், என்ன எஸ்எம்எஸ் போகணும், என்ன வாட்ஸ்அப் போகணும், அதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் த இன்டர்வல் பீரியட் ஆஃப் டைம் அண்ட் யூ மேப் ஆன் த ஜேர்னி, லைக் என்ன கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறாங்க, என்ன கான்டென்ட் கன்சியூம் பண்ணிக்கல, பிடிக்கலன்ற என்டையர் திங் நீங்கள் மேப் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவங்க தாண்டி வர்றப்போ நீங்கள் கேம் விளாட்றப்போ உங்களுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே போகுதோ அதே மாதிரி அவருக்கு லீட் ஸ்கோர் வந்து ஸ்கோர் ஆகிட்டே வரும். ஓகே, பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ ஒன்ஸ் ஒரு லெவலுக்கு மேலே லீட் ஸ்கோர் போனோம் பின்னாடி தென் யூ கேன் கோ ஃபார் தி கால்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் இது ரீசன் எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா யூ கேன் ரெடியூஸ் யுவர் டைம். ஓகே, இன் ஸ்பெண்டிங் வித் லைக் நான் டார்கெட்டட் அதாவது அன்பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத விட லைக் டார்கெட்டட் பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ், டார்கெட்டட் லீட்ஸ், குவாலிட்டி லீட்ஸ்ட்டை நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். ஏன்னா டைம் லிமிட்டட். ஓகே, உங்களால் அதிக ஃபோன் கால்ஸ் பேச முடியாது, உங்கள் எனர்ஜியும் லிமிட்டட். ஓகே, ஸோ யூ கேன் மேக் அ கால் ஒன்லி ஃபார் தி பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கஸ்டமர் சர்வீஸையும் யூ கேன் ஆட்டோமேட். ஸோ டோட்டலாக 6 ப்ராசஸுக்கு நீங்கள் லைக் டெலிவரி, ஷிப்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், ஓகே, எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஓகே, ஸோ அதாவது ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இப்போ ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் நடத்துகிறீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸில் நிறைய ரிட்டர்ன்ஸ் ஆகுது அப்படின்னா ஓகே, இஃப் யூ மேக் அ சிம்பிள் ஆட்டோமேஷன், அதாவது ஷிப்மெண்ட் ஆட்டோமேஷன். ஓகே, ஒன்ஸ் ஆர்டர் போட்டோடனே அவங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் டெலிவரி ஆக போகுதுன்ற நோட்டிஃபிகேஷன், ஷிப்மெண்ட்டுக்கு முன்னாடி அதாவது 1 டேக்கு முன்னாடி ஷிப்மெண்ட் டெலிவரி ஆகப்புறம் 1 டேக்கு முன்னாடி ஒரு ஆட்டோமேஷன், ஒரு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன், டெலிவரி முடித்த உடனே
அதுக்கடுத்து வந்து ஒரு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் கால்ஸ், ஐவிஆர் வாய்ஸ் கால். ஓகே, ஹேவ் யூ ரிசீவ் த டெலிவரி, ப்ளீஸ் கன்ஃபார்ம் எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு ஐவிஆர் கால் நீங்கள் அனுப்புறீங்க. அவங்க எஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, தென் நீங்கள் வந்து ஒரு 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 கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு ஃபோன் கால் போட்டிங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதாவது எப்படின்னா லைக் வந்து 100ல் இப்போ உங்களுக்கு 7 ரிட்டர்ன் ஆகுதா, 8 ஐட்டம் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா யூ கேன் bring it down to 1 or 2. The moment you connect with the customer, most of the times அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, லைக் அவங்க வந்து லைக் அவங்க வந்து they feel that you care about them. ஓகே, இந்த கால்ஸ் போச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா it means that your product is not quality. So you have to work on the product or you have to work on the service. Okay, so in the framework நீங்கள் பண்ணீங்கன்னா you can increase the lifetime value. Okay, when you have multiple levels of product and you can decrease the cost per acquisition. ஏன்னா கண்டிப்பாக வந்து if you don't do marketing, okay, you will never scale. So basic thumb rule என்னன்னா one who spends more money for the marketing and who has more lifetime value will rule the market. He will be the king of the market. Okay, நான் திருப்பி சொல்கிறேன், one who spends more money for marketing and one who have more lifetime value, okay, is the king of king of that market. Okay, ஸோ நீங்கள் எப்படி லைஃப்டைம் வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு 1 lakh ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஆட்ஸில் நீங்கள் லோட் பண்ணுறீங்க. 30 டேஸ்க்குள்ளே உங்களால் அந்த பணத்தை உங்களால் திருப்பி எடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே, 30 days and you make enough money to pay the credit card back again. ஓகே, 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் பண்ணிச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வைக்கிறீங்க. ஓகே, 1 lakh rupeesக்கு உங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸில் போடுறீங்க, 1000 கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்க, உங்களுக்கு 1 lakh திருப்பி வந்துருச்சு. ஓகே, அண்ட் யூ பே பேக் தம். கொஞ்சம் அதிகமாகவே வருது, ஜிஎஸ்டி எல்லாமே போயிட்டு, பட் உங்கள்கிட்ட கையில் எதுவுமே கிடையாது. ஓகே, யூ பே பேக் த கிரெடிட் கார்டு வித்தின் 28 days. 20 days நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த 1 lakh rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்க. இந்த ப்ராசஸில் நீங்கள் இருந்தாலே யூ ஹாவ் வின் த கேம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் கிடையாது. நவ் யூ ஹாவ் 100 customers. ஓகே, the 100 customers, if you add value enough to them, if you nurture to them, and if they are going to purchase a second level product or if they are going to purchase again from you, there is no cost per acquisition. ஓகே, உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட் காஸ்ட் இங்கே இருக்காது. ஸோ ஃபஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு 100 customers வருவாங்க. ஸோ செகண்ட் மந்தில் வந்து இந்த 100 customers ஒரு 20% இல்லை 10% உங்களுக்கு வந்து திருப்பி வாங்குறாங்க அப்படின்னா அந்த 20% இஸ் a pure profit. there is no marketing cost involved. ஸோ அடுத்த மாதம் இதே மாதிரி கிரெடிட் கார்டில் 1 lakh லோட் பண்ணுவீங்க, எடுப்பீங்க, 100 customers எடுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து யூ காட் 20 customers. ஓகே, நவ் 10 customers. ஸோ உங்கள் இப்படியே போகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா கஸ்டமர்ஸ் பேஸ் அதிகமாகிட்டே இருக்கும். the more satisfied customers you have without doing any marketing and with lot of word of mouth, you will amplify your results. Okay, so என்னதான் automation framework எல்லாமே செட் பண்ணாலுமே 2 things you need to focus: lifetime value, how to increase repeat purchase, or how to go for a subscription based product or subscription business எப்படி உள்ள கொண்டு வரது, அதை நீங்கள் பார்க்கணும். then you implement the automation, you will win this game. Okay, businessல நீங்கள் வந்து win பண்ணிடலாம். Okay, so most of the times automation like பிஸ்னஸில் மட்டும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ப்ராப்பராக அறுவடை பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு காணாமல் போயிடும் ப்ராஃபிட். ஓகே, ஆனால் வேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட்டர் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் மேக் அ லாஸ் வந்து ஈஸியாக கிரியேட்டர். தெர் இஸ் நோ லக்கில் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொல்ல மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸில் வந்து ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் அவுட் நான் எதுவுமே பண்ணாமல் எனக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ராஃபிட் யூ ஹேவ் டு மேக் இன்டென்ஷனலி. ஓகே, ஆனால் லாஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிரும், ஜென்ரேட் ஆகும். நீங்கள் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும், லைக் வந்து லாஸ் வில் பி ஜென்ரேட்டட் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, அதுக்கு லாஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ரீசன் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வந்து தெர் இஸ் நோ கிளியர் ஸ்ட்ரக்சர் ஆர் நோ கிளியர் பையர் ஜேர்னி. மேஜராக அந்த பையர் ஜேர்னி தான். ஓகே, தெர் இஸ் நோ சிஸ்டம் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், எஸ்ஓபி டாக்குமெண்ட்ஸ் இல்லை நோ ரிப்பீட்டபிள் ப்ராசஸ் இன் பிளேஸ். ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் repetition will make you more money. Okay, the more the better you do the same thing again and again instead of going for a new thing. Okay, new business new product will always make you poor. But when you improvise the existing product again and again, the more you make better and better, like you'll get more profits. Okay, so no repeatable process in place and no clear structure. இன்னொன்று வந்து
உங்களோட டீம் வந்து மறந்துட்டாங்க அப்படின்னா, இஃப் யூ டிபெண்ட் ஒன்லி ஆன் ஹியூமன் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் எனி சிஆர்எம்ஸ், ஓகே, வித் சிஆர்எம்மே கிடையாது அதுலனா, கண்டிப்பாக வந்து தே வில் ஃபர்கெட் அண்ட் த ஹியூமன்ஸ் வில் மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் லைக் அது வந்து தட் வில் கிரியேட் அ லாஸ், தட் வில் கிரியேட் அ வேஸ்ட். ஓகே, இன்னொன்று வந்து த டீம் இட் செல்ஃப் டோன்ட் நோ they don't have the clarity என்ன எக்ஸாக்டாக பண்ணணும் அப்படின்றது they don't have the clarity. இனிஷியலாக நீங்கள் ஒன் மேன் பிஸ்னஸ் ரன் பண்ணால் கூட, பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் you need at least 5 people or 6 people or 10 people. If they don't have the clarity what to do, the business will fail. Okay, there's no clear action plan. So over the period of time, like நீங்கள் உங்கள் டீம் சைஸ் grow ஆக you should reduce your task. ஓகே, உங்களோட டாஸ்க்கை குறைக்கணும். you have to focus only on the priority task. ஏன்னா நீங்கள் எல்லாமே இழுத்து போட்டு பண்ணீங்க அப்படின்னா டீம் வந்து எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. ஓகே, ஸோ யூல் பி எம்ப்ளாயிங் தம் அண்ட் அட் த சேம் டைம் லைக் வேஸ்ட் வந்து லைக் வந்து உங்களுக்கு நிறைய யூ வில் பி ஓவர்லோடட் அண்ட் யூ வில் மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஓகே, there's no clear action plan. இன்னொன்று வந்து லைக் சிம்பிளாக இல்லாமல் யூ ஹாவ் காம்ப்ளிகேட்டட் பையர்ஸ் ஜேர்னி. ஓகே, பையர் ஜேர்னி ஒரு லீடு வருது, அவங்க கஸ்டமரை கொண்டு போகிறதுல வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, இன் தட் கேஸ் த வேஸ்ட் வில் பி கிரியேட் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, ஒரு வந்து லைக் யூ டோன்ட் ஹாவ் அ சிஸ்டம் டு ட்ராக் அந்த பையர் ஜெர்னியில் அந்த கஸ்டமர் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றது தெரியாமல் நீங்கள் வாட்டுக்காக மெசேஜை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லீடர் ஜென்ரேட் பண்ணி தேவையில்லாமல் நீங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரி. ஓகே, யூ ஷுட் நோ வாட் ஸ்டேஜ் தே ஆர் இன் and you should know what message has to be passed to them. Okay, message to the market is important. Okay, so automated sales machine நீங்கள் எப்படி ஒரு கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து you can create a machine which can work even when you sleep. Okay, which can make you money even when you sleep. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் என்னென்ன தேவைப்படும், லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து you need a fuel for the machine. Okay, any machine it needs a fuel. Okay, லைக் அதாவது என்ன இன்புட் கொடுக்குறீங்க so that you get that output what you are expecting. ஓகே, ஆர் லைக் ஸோ அந்த ஒரு ஃபியூல் அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் மெஷினுக்கு உங்களுக்கு என்ன ஃபியூல் வேணும் அப்படின்னா தட்ஸ் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங்கில் நம்ம என்ன ஃபியூல் நம்ம கொடுப்போம்னா, ஒன்று ஆர்கானிக் கான்டென்ட் கொடுப்போம் த்ரூ த வெப்சைட் SEO. ஓகே, ஸோ தட் யூ பிரிங் இட் அட்ராக்ட்ஸ் லாட் ஆஃப் டிராஃபிக். ஓகே, இன்னொன்று வந்து நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் அ பெய்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் நீங்கள் ஆட் கொடுக்கலாம். ஓகே, பிகாஸ் அந்த மெஷினுக்கு வந்து ஏன்னா மெஷினுக்கு வந்து அதாவது மெஷின்றது வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் சேல்ஸ் ஃபனல். ஓகே, சேல்ஸ் பண்ணுறது ஒரு மெஷின் ஆக்சுவலாக. ஓகே, அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது, லைக் வந்து இமெயில் இருக்குது, SMS இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, வாய்ஸ் கால் இருக்குது, ப்ளஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த அந்த ஃபனலுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன தேவைன்னா லைக் வந்து இட் நீட்ஸ் லீடு. ஓகே, கஸ்டமர் அதாவது ப்ராஸ்பெக்ட்ஸ், அதை வாங்கக்கூடிய டார்கெட் பையர் பர்சனாக ஃபஸ்ட் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். அதுதான் ஃபியூல் ஆக்சுவலாக. அதை எங்கேருந்து கொடுக்கும் அப்படின்னா you can get from all these places, social media content எல்லாமே. ஓகே, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், சோலோ ஆட்ஸ், அஃபிலியேட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கொடுப்பீங்க. தென் யூ கேன் பில்ட் அ ஃபனல். ஓகே, ஃபனல்ன்றது ஆக்சுவலாக மேப்பிங் அவுட் தி பையர்ஸ் ஜேர்னி. அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் ஃபனலில் ஒரு என்னென்ன காம்பனன்ட்ஸ்னா இட் வில் ஹாவ் அ லேண்டிங் பேஜ். ஓகே, இட் வில் ஹாவ் அ வீடியோ சேல்ஸ் லெட்டர், இட் வில் ஹாவ் அ இமெயில், இட் வில் ஹாவ் அ வாட்ஸ்அப், இட் வில் ஹாவ் அ SMS, வாய்ஸ் கால், வெபினார், எவ்ரிதிங் இன்க்ளூட்ஸ் அ ஃபனல். ஓகே, everything includes a funnel. நான் லைக் உங்களுக்கு ஒரு சின்ன இது காமிக்கிறேன். just give me one moment. Let me show a funnel. Okay, multi stage funnel. Okay, ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு clear ஐடியா கிடைக்கும். just give me one moment. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இருக்க வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ், அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஸ்டேஜ், பாட்டம் ஆஃப் தி ஃபனல் வந்து டெசிஷன் ஸ்டேஜ். ஓகே, பட் இது வந்து நார்மலாக இது எல்லாமே இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் வந்து ஆக்சுவலாக விஜுவலைசேஷன் இது எங்கே எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ஐ ஷோ அப் அ ஃபனல். ஓகே, ஒரு ஃபனலில் எவ்வளோ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகே, ஒரு ஆப்டின் ஃபார்ம் இருக்கும், தென் யூ ஹாவ் அப்செல் பேஜ், OTO பேஜ், தென் யூ ஹாவ் அ தேங்க்யூ பேஜ். பட் அது மட்டுமே ஃபனலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து இட்ஸ் அ மினி ஃபனல். ஓகே, தட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் 5%. வாட் யூ see is the iceberg, on top of the iceberg. ஒரு ஃபனலில் வந்து மோர் த ஸ்டேஜஸ் யூ ஹாவ், த மோர் த மனி யூ மேக். ஓகே, ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இட்ஸ் டேக்கிங் சம் டைம், ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மினிட்.
ஓகே. ஓகே. ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோமெண்ட். ஆக்சுவலாக ஓடிபி போட்டுட்ருக்கேன். ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோமெண்ட். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே ஸ்டேஜஸ். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்டின்ற ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்பு, ஏர்லி பேர்ட் ஆஃபரு, ஓகே, வெபினார் சேல்ஸ் பேஜ், டே ஒன் இமெயில் சேல்ஸ் பேஜ், ஓகே, ஃபுல் ஸ்டாக் சேல்ஸ் பேஜ், அட்டண்டன்ஸ் ஃபார்மு, 7th ஸ்டேஜ் ஃபனல், ஓகே, மந்த்லி ஆஃபர் ஃபனல், ஓகே, 30 நர்ச்சரிங் சீக்வன்ஸு, பிராண்டட் கேம்பைன்ஸ், ஓகே, ரீமார்க்கெட்டிங் கேம்பைன்ஸ், கன்வர்ஷன் கேம்பைன்ஸ், ஓகே, இது வந்து கூகுள் ஆட்ஸ், ரீமார்க்கெட்டிங் ஆன் கூகுள் ஆட்ஸ், ஃபைனலாக தேங்க்யூ. ஓகே, இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிங்க. லைக் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உங்களுக்கு எப்படி வந்து ரீப் ஆகுதுன்னு சொல்லிட்டு, மணி வந்து எந்த அளவுக்கு ரீப் ஆகுதுங்க சேல்ஸில். ஓகே, இன்டர்ன்ஷிப்பில் இல்லை 22 சேல்ஸ், ஓகே, இதில் வந்து 2 சேல்ஸ், இதில் 11 சேல்ஸ், இது வந்து 1 சேல்ஸ். ஸோ இப்படி உங்களுக்கு லைக் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே யூ வில் ரீபோர்ட் தி மணி. ஓகே, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே யூ வில் ரிப்போர்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பையர் ஜெர்னி நீங்கள் வந்து ஃபனல்ஸில் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து யூ ஹாவ் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ நீங்கள் இப்போ முன்னாடி பார்க்குறது வந்து ஒன்லி லேண்டிங் பேஜ் இந்த ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ். பட் இதுக்கு பின்னாடி எப்படின்னா நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும். வெபினார் ஆட்டோமேஷன்ஸு, 7 டே சீக்வன்ஸ் ஆட்டோமேஷன்ஸு, ஓகே, லைக் வந்து ஃபாஸ்ட் மணி ஆஃபர் சீக்வன்ஸு, மேஜிக் ஃபனல் ஆட்டோமேஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டோமேஷனும் இட் வில் ட்ரிகர் பேஸ்ட் ஆன் தி டேக்ஸ். ஓகே, ஸோ அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வெபினார் ஆட்டோமேஷன்னா என்னென்ன நாளைக்கே பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக பண்ணுறது சேல்ஸ் ஃபனல். ஸோ இதுக்கு வந்து லைக் வந்து நீங்கள் நல்லா அந்த எல்லாத்தையும் அந்த லெவல்ஸை நீங்கள் மேப் பண்ணி வச்சுக்கணும். லீட் மேக்னெட், ட்ரிப்பர், கோர் ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அது எப்படி வந்து நீங்கள் வந்து L1, L2, L3, L4 ப்ராடக்ட் நீங்கள் மல்டிபிள் லெவல்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜேர்னியில் நீங்கள் எப்படி ஒவ்வொன்றா கூட்டு வர போகிறீங்க, கஸ்டமர்ஸை கூட்டு வர போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு கிளியராக நீங்கள் மேப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, மேப் பண்ணி வச்சுட்டு you have the product levels, then you can automate. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம்னு நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இது ஃபாஸ்ட் டிராஃபிக்கு, ஸ்லோ டிராஃபிக்கு, லேண்டிங் பேஜ், வார்ம் லீட்ஸ், நர்ச்சரு, ஸோ இமெயில், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், ரீடார்கெட்டிங் ஆட்ஸ், எஸ்டாப்ளிஷ் த்ரூ டெஸ்டிமோனியல்ஸ். நான் இப்போ காமிச்ச மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்கும். லைக் பிராண்டட் கேம்பைன்ஸ். இப்போ இதில் எல்லாமே ஆக்சுவலாக இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் வந்து ஒவ்வொரு பேஜ்லையுமே யூ வில் ஹாவ் த பிக்சல். ஓகே, ஃபேஸ்புக் பிக்சல் வச்சுருப்பீங்க, கூகுள் பிக்சல் வச்சுருப்பீங்க. ஸோ தட் யூ வில் ட்ராக் தம் ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ். அது போக வந்து பேக் அண்டில் சிஆர்எம்ல வந்து யூ வில் ஹாவ் அ லீட் ஸ்கோர். ஓகே, ஸோ அந்த ஸ்கோர் வந்து ஒவ்வொரு யூஸருக்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கீங்க லைக் இப்போ ஈவன் வந்து இப்போ நீங்கள் லைக் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட்டாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லீட் ஸ்கோர் கண்டிப்பாக எங்களோட சிஆர்எம்ல இருக்கும். ஓகே, நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி வச்சுருக்கோம். பட் ஈவன் தான் நான் இந்த லைவில் நான் எதுவுமே ட்ராக் பண்ணுறது கிடையாது. ஸோ ஐ எம் நாட் கிவிங் லைக் கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் எந்த கோடுமே போட முடியாது. பட் அதே நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இது கொடுத்தேன், ஒரு ஃபார்ம் கொடுத்தேன். அதில் கோட் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அதில் வந்து கோட் இருக்குது. அதில் அந்த லைக் அதை நான் இதில் நான் லைக் யூடியூப்க்கு கீழே அந்த லிங்க் கொடுத்துருப்போம் ஆக்சுவலாக. ஸோ அது டவுன்லோட் லிங்க் ஆக்சுவலாக. ஸோ அதில் கோட் இருக்குது. பட் கூகுள் ஃபார்ம்ஸ்லேயும் சரி அதில் நீங்கள் கோட் வைக்க முடியாது ஆக்சுவலாக, ட்ராக்கிங் கோட் வைக்க முடியாது. ஸோ அதை பேஸ் பண்ணி வில் ஹாவ் அ லீட் ஸ்கோர். ப்ளஸ் நாங்கள் அனுப்புகிற இமெயில்ஸை எத்தனை பேர் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணல. ஸோ அதை பேஸ் பண்ணி எத்தனை பேர் லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணியும் ஒரு ஸ்கோர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட் இது லைக் கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் ப்ளஸ் அந்த ஸ்டேஜஸ் பையர்ஸ் ஜேர்னியும் அந்த ஆட்டோமேஷனும் சேர்ந்தால் தான் யூ வில் கெட் லாட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, லாட் ஆஃப் சேல்ஸ். ஸோ you'll make automated sales machine. ஸோ யூடியூப், மெட்டா, லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வேர்ட்ப்ரெஸ் ப்ளஸ் நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நீங்கள் மல்டிபிள் லேண்டிங் பேஜஸோ அது மாதிரி கொண்டு வருவீங்க. அட் த பேக் அண்ட் யூல் ஹாவ் அ ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம். ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம் வந்து லீட் கேப்சர் பண்ணுறது, இமெயில் பண்ணுறது, வாட்ஸ்அப் பண்ணுறது, குக்கி வைக்கிறது எல்லாமே இருக்கும். தென் யூல் ஹாவ் த என்கேஜ்மெண்ட் சிஸ்டம். என்கேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது வந்து யூஸரை வந்து என்கேஜ் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் வாட் இஸ் த ப்ராசஸ். நான் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் சொல்லிடுறேன். ஓகே, உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டார்கெட் பையர் பர்சனாக ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க. இமீடியட்லி டோன்ட் கோ அண்ட் செல் டு தம். ஓகே, டோன்ட் கோ அண்ட் செல் டு தம்னா நம்ம உடனே வந்து லைக் வந்து நீங்கள் போயிட்டு சேல் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஓகே, பிகாஸ் பீப்புள் ஹேட் செல்லிங். ஓகே, ஆனால் தே வாண்ட் டு பர்ச்சேஸ். அவங்க பை பண்ணுறது ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்க போயிட்டு கார் வாங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் நீங்கள் போய் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா லைக் வந்து தே ஹேட் செல்லிங். ஓகே, தே ஹேட் மார்க்கெட்டிங் பீப்புள். ஓகே, செல்லிங் பீப்புள், சேல்ஸ் பீப்புள், தே ஹேட் சேல்ஸ் பீப்புள். ஸோ அந்த இதில் நீங்கள் என்ன பண்ணணும், the moment you get the content you have to put them on the engagement system. Okay, so engagement systemல என்ன இருக்கும் அப்படின்னா you have to do webinars, you have to connect with them, conversation with them, okay, and help them for their success. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் வந்து அவங்களோட உங்களுக்கு நல்லா தெரியலைன்னா நீங்கள் பிஸ்னஸ் சரியாக பண்ணலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ யூ ஷுட் நோ த பெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர். லைக் அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் வந்து நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவங்களுக்கே தெரியலனா கூட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த பெயின் பாயிண்ட்ஸ். அண்ட் யூ ஹாவ் டு ஹெல்ப் தெம் ஆன் சால்விங் தேர் பெயின் பாயிண்ட்ஸ். அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ணி அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கெட் பாண்ட் வித் தம். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா பாண்ட் ஆயிடுவீங்க. ஆஃப்டர் தட் யூ ஷோ அப் ஆட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா you will make an automated sales machine. You don't have to worry about, ஏன்னா லைக் உங்களால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்களால் டெலிகால் பண்ண முடியும், எத்தனை பேர்ட்ட நீங்கள் பேச முடியும், வெரி லெஸ் ஆக்சுவலாக. பட் when you have this you can put 7 lakh people or 2 lakh people, follow the process. So money will be printing on your bank accounts. Okay, like on the Razorpay account, Razorpay payment gateways. Okay, so engagement system is you uncover their problem. Okay, solve their problem. Okay, solve at least 1 or 2 problems what they have and tell them like அடுத்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா லைக் it needs a lot of effort and lot of like because business is providing a service for exchanging a profit. Okay, for it's a win-to-win situation. So அவங்க பேசிக்கலாக வந்து they will buy for the nearest neighbor. Okay, they will always buy for the nearest neighbor. யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் they will purchase the well-known brand. யாரும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போய் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க லைக் திடீர்னு உங்களுக்கு வந்து யூனிட் ஒரு 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 பெட்ரோல் போட வேண்டியது இருக்குது அப்படின்னா யூ லுக் ஃபார் த நியரஸ்ட் ஸ்டேஷன். ஓகே, உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ யூ வில் கோ அண்ட் லைக் யூல் கோ அண்ட் ஃபில் த டேங்க். ஓகே, ஸோ அதே மாதிரி த மொமெண்ட் தே நீட் திஸ் சொல்யூஷன் யூ வில் பி த நியரஸ்ட் நெய்பர். ஓகே, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆளாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ தட் த சேல்ஸ் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் டைப் கிளியர் ஆன் த chat box. இஃப் யூ ரியலி ஃபவுண்ட் த செஷன் யூஸ்ஃபுல், இன்னைக்கு ஆட்டோமேஷன் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் டைப் யூஸ்ஃபுல் ஆன் த chat box அண்ட் லைக் திஸ் வீடியோ. ஓகே, ஐம் வெயிட்டிங் ஃபார் chat. ஓகே, ஸோ டூல்ஸ் ஃபார் ஆட்டோமேஷன் சொல்கிறேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் chat.
ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல் சொல்லுங்கள், போரிங்காக இருந்துச்சுன்னா போரிங் சொல்லுங்கள். இஃப் இட் இஸ் போரிங், ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஓகே, பட் டெஃபினெட்லி லைக் யூ ஹாவ் அ வேல்யூ ஆன் திஸ். ஓகே, யூ ஜஸ்ட் புட் இன் ட்ரூ ஆக்ஷன். ஆக்சுவலாக நான் இன்னொரு மைண்ட் செட் லெசன் சொல்கிறேன். ஓகே, இஃப் யூ லேர்ன் அண்ட் இஃப் யூ டோன்ட் டேக் ஆக்ஷன், இட் மீன்ஸ் யூ ஆர் நாட் லேர்னிங். ஓகே, லேர்ன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ டு தி பிஸ்னஸ் அண்ட் யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன், இம்ப்ளிமெண்ட் இட். Whether it works or not works, just give it a try. Okay, otherwise daily morning 6 to 7 you have wasted a time, the golden time. Okay, 6 to 7 it's a golden time. Okay, because your energy and your brain will be like fresh. Okay, like whatever I teach you on this morning, it gets to your subconscious mind. Okay, it gets to your mind actually. Okay, and a focus, there is no distraction at this point of time. Okay, you have to put into practice whatever you learn, just put into practice. Okay, later you can decide whether to keep it or drop it off. Okay, one simple idea can change your life. Okay, you have to unless you try this idea, you can't find that which idea is good and bad. Okay, so you have to, and the great idea you have to first implement the idea. Okay, and the idea implement பண்ணி பார்த்தா one simple idea can change your life. Okay, so thank you Venkatesh, thank you Albert, thank you M Studio, thank you Green Focus, thank you. Okay, Yasindran, thank you Akambakam News, thank you Suresh, thank you Ratanakumar, thank you Prabha, thank you Sanjay, thank you. Okay, so tools for automation சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் ஆட்டோமேஷன் டூல்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மோர் தென் லைக் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100ஆவது வரும். ஆக்சுவலாக 100ஆவது வரும். ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. இந்த நான் இப்போ சைடு இதில் போட்டிருக்க எல்லாமே வந்து லைக் வந்து they act as a intermediate. Okay, like Zapier, Pabbly, Integrately, Make, IFTTT எல்லாம் என்னன்னா intermediate automation tools. Intermediate automation tools அப்படின்றது ஆக்சுவலாக என்னென்னா you can connect two different vendors. Okay, நீங்கள் ஒரு WordPress site வச்சுருக்கீங்க, you want to connect with the Razorpay, the payment gateway, you can go for Zapier. Okay, so எல்லா சைட்ஸுமே எல்லா டூல்ஸுமே they have webhooks or API. they will have an API. நான் webhooksனால் என்ன, APIனா என்னன்னு அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். Okay, so the Zapier இதெல்லாம் வந்து like based using webhooks and API, you can connect one platform with another platform to handshake. Okay, to handshake. For example, வந்து Razorpay payment வருது அப்படின்னா, if you want to make an enrollment for the course, it can be done through Zapier. Zapierோட காம்படிட்டர் வந்து Pabbly. Okay, நம்பர் ஒன் ஆட்டோமேஷன் அப்படின்னா, அதாவது இந்த கனெக்ஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் நம்பர் ஒன் அப்படின்னா Zapier இருக்கும், பட் இட்ஸ் காஸ்ட்லி. Pabbly இருக்குது, இந்தியன் கம்பெனி, இட்ஸ் சீப்பர். ஓகே, Integrately இருக்குது. Integrately ஆக்சுவலாக இந்தியன் கம்பெனி தான் நினைக்கிறேன், பட் ஐ எம் நாட் ஷியூர் அபவுட் தட். ஓகே, பட் ஏன்னா Pabbly யூஸ் பண்ணியிருக்கேன், Integrately யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேக் இருக்குது. ஓகே, மேக் இருக்குது, மேக் அண்ட் ஐஎஃப்டிடி. ஐஎஃப்டிடி வந்து ஒரு ஆட்டோமேஷன், ஒரு 2 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இது பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஐஎஃப்டிடி வந்து வெரி லெஸ் யூஸ். மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக்ஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஐஎஃப்டிடி. ஓகே, ஒரு டெம்பரேச்சர் சென்சர்லேருந்து டேட்டா எடுத்து நீங்கள் வந்து லைக் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்கணும்னா ஐஎஃப்டிடி யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அட் சேம் டைம் லைக் மார்க்கெட்டிங் சைடு வந்து ரொம்ப கம்மி. மார்க்கெட்டிங் சேல்ஸ் ஆப்ரேஷனில் ஐஎஃப்டிடி யூஸ் பண்ணுறது கம்மி, பட் ஸ்டில் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஐஎஃப்டிடி. ஓகே, மேக் பாப்புலர் ஆக்சுவலாக, Pabbly, Zapier பாப்புலர், Pabbly பாப்புலர், Integrately பாப்புலர். மேபி சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. இது வந்து என்ன பண்ணால் டூ டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணும். நிறைய டூல்ஸ் எல்லாமே நீங்கள் Zapierல போனீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க போட்டிருப்பாங்க லைக் வந்து ஒரு எப்படியும் ஒரு 10,000 சைட்ஸாவது 10,000 டூல்ஸாவது போட்டிருப்பாங்க. ஓகே, 10,000 ஆட்டோமேட் பண்ணி இப்போ இன்ஸ்டா மோஜோ, ஃபேஸ்புக் லீட்ஸையும் உங்களோட சிஆர்எம்ஐயும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் லீட்ஸ்லேருந்து நீங்கள் இமெயில் அனுப்பணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் லீட்ஸ்லேருந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இவங்ககிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஓகே, எவ்ரி ஆக்ஷன் யூ ஹாவ் டு பே மணி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரைஸிங்கில் நீங்கள் Zapierல போய்ட்டு நீங்கள் ப்ரைஸிங்கில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா $29 வரும். ஆக்சுவலாக $29 மினிமம் நினைக்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ 1 மினிட், நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். ஜஸ்ட் கிவ் மீ மொமெண்ட். ஓகே, ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் $19 ஆக்சுவலாக, 19 USD.
லைக் இதில் வந்து லைக் எவ்ரிதிங் எவ்வளோ எவ்வளோ ஆட்டோமேஷன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா லைக் ரொம்ப லிமிட்டடாக தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே. ஓகே. how many tasks per month do you need? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 100 டாஸ்க் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா லைக் வந்து நம்ம 2K டாஸ்க் பண்ணுமே, ஐ நீட் 2000 டாஸ்க் per month அப்படின்னா 4250 வருது. ஓகே. இப்போ 10K டாஸ்க் இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஓகே இது என்ன மீன் பண்ணுது, இப்போ ஒரு 10,000 லீடு ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 10,000 லீடு ஜென்ரேட் பண்ணி அவங்கள ஆட்டோமேட் பண்ணி இமெயில் பண்ணணும் அப்படின்னா இது வந்து வயபிள் கிடையாது. ஏன்னா 11,000 ருபீஸ் ஆகும் இந்த லீட் ஆட்டோமேஷனுக்கு மட்டுமே. ஓகே. பட் சின்னது லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் வந்து ஒரு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்க, அந்த டேட்டா பேஸ்க்கு வந்து கஸ்டமைஸாக பர்சனலைஸ்டாக நீங்கள் இமெயில் அனுப்பணும் அப்படின்னா தென் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து அந்த 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 எக்ஸல் ஷீட்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி அந்த ப்ராம்ப்ட்டை ChatGPTல போட்டு அந்த ChatGPTல கொடுத்து அதுலேருந்து ஒரு ரிப்ளை எடுத்து அந்த இமெயில் எடுத்து அந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஓகே. அந்த ரிப்ளை நீங்கள் இமெயில் பண்ணலாம். ஸோ தட் தே வில் ஹாவ் அ பர்சனலைஸ்டு இமெயில் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 100 பேத்துக்கு பண்ணணும் அப்படின்னா இட் வில் மேக் அ காஸ்ட். ஸோ Zapier Pabbly இன்டெகிரேட்டில் வந்து ஆக்ஷன்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணணும். ஹாட் பே பர் ஆக்ஷன்ஸ். ஓகே. அதுக்கடுத்து வந்து லைக் வந்து ஓகே. ஸோ இது எல்லாமே பேசிக்காக வந்து ஒரு வெப்ஹுக் ஏபிஐ மூலமாக தான் நடக்கும். வெப்ஹுக்குன்ற வந்து ஈவென்ட் ட்ரிவன் ஏபிஐ. ஆக்சுவலாக ஏபிஐ ஜென்ரிக்காக ஏபிஐன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரோட்டோகால் ஃபார் டு கம்யூனிகேட் 2 டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ். ஓகே. ஸோ வெப்ஹுக் வந்து எப்போல்லாம் வந்து லைக் கஸ்டமர் டேட்டா ஒரு ஈவெண்ட் நடக்குது அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிறப்போ யூ கேன் யூஸ் வெப்ஹுக். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெசர் பேமெண்ட் வருது அப்படின்னா டக்குனு ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணால் யூ கேன் யூஸ் அ வெப்ஹுக். ஓகே. ஏபிஐ வந்து லைக் வந்து நீங்கள் ஒரு ஷிப்பிங் லொக்கேஷனை நீங்கள் ட்ராக் பண்ணணும், அதாவது யூசர் எண்ட்லேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஓகே. இது வந்து ஈவெண்ட் நடக்கிறப்போ அதுவாக நடந்துடும், அந்த வெப்புக்கு நடந்துடும். இது வந்து த யூசர் இனிஷியேட்டட் ட்ரிகர். ஓகே. ஒரு பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஏபிஐ. பட் வெப்ஹுக் யூசஸ் த ஏபிஐ. ஓகே. ஏபிஐ இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டியது தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே வந்து நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்மும் தே வில் கிவ் அ வெப்ஹுக் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் கோட் கொடுப்பாங்க. அந்த கோடை காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் கொடுக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லைனா டோக்கன் கொடுப்பாங்க, ஆக்சஸ் டோக்கன் கொடுப்பாங்க. ஓகே. அந்த டோக்கனை நீங்கள் காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும், அந்தந்த டூல்ஸோட நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணணும். ஓகே. ஸோ சிஆர்எம் வந்து ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹப்ஸ்பாட் இருக்குது, growthflow.ai இருக்குது, ஆக்டிவ் கேம்பெயின், NKGP, லீட் ஸ்கொயர், கீப், இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிஆர்எம்ஸ் வித் ஆட்டோமேஷன். என்னென்ன ஆட்டோமேஷன் இருக்குன்னா நிறைய இருக்கும். இமெயில் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், SMS இருக்கும், லைக் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது. ஒரு பேஜ் வியூ இருக்குது, அந்த பேஜ் வியூ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆட்டோமேஷன்ஸ் கொடுக்குறது, இல்லை ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்கன்னா என்ன ஆட்டோமேஷன்ஸு, ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணால் என்ன ஆட்டோமேஷன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். எந்த டூல்ஸ் எல்லாத்துலேயுமே சீக்வன்சிங் கண்டென்ட் பேஸ்ட் ஆட்டோமேஷன்ஸு, ட்ரிகர் பேஸ்ட் ஆட்டோமேஷன், பர்த்டே வருதா அவங்களுக்கு ஆட்டோமேஷன், அவங்களுக்கு பர்த்டே ஆஃபர் நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே. இல்லை லைக் வந்து ஆனிவர்சரி வருதா ஆனிவர்சரி ஆஃபர் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சிஎரம் இதெல்லாம் டூல்ஸ். ஆக்சுவலாக நான் growthflow இருக்க என்னென்ன ஆட்டோமேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக growthflow மற்ற டூல்ஸும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸோ வெபினார் ஆட்டோமேஷன், ஒரு வெபினார் நடக்குதுன்னா கம்ப்ளீட்டாக வெபினார் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெபினார் நீங்கள் பண்ணல, வீடியோ சேல்ஸ் லெட்டர் மூலமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபனலில் வந்துட்டு ஒரு வீடியோ சேல்ஸ் லெட்டர் வச்சுட்டு ஒரு டைமர் வச்சு அதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். பேஜ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், அதாவது ஒரு ஸ்கார்சிட்டி க்ரியேட் பண்ணலாம். ஓகே. ஸ்கார்சிட்டி அண்ட் லைக் லிமிட் அர்ஜென்சி க்ரியேட் பண்ணலாம். VSL வீடியோ சேல்ஸ் லெட்டர் ஆட்டோமேஷன் இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, அதில் சீக்வன்ஸ் ஆட்டோமேஷன் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணால் ஒரு மெயில் போகிறது, லிங்க் கிளிக் பண்ணால் ஒரு மெயில் போகிறது, ஓப்பன் பண்ணால் ஒரு மெயில், ஓப்பன் பண்ணலைன்னா ஒரு மெயில். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இமெயில் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்லாம் வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே. வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் இருக்குது. வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் வந்து லைக் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ், வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்கள் வாங்கணும். ஏபிஐ வாங்கிட்டு லைக் வந்து 24 hours விண்டோவில் வந்து நீங்கள் வந்து யூ கேன் சென்ட் அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அதிகமாக அனுப்புறீங்கன்னா ஸ்பேம் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ 4 மெசேஜஸ் நீங்கள் அனுப்பலாம், 4 to 5 மெசேஜஸ் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஆக்சுவலாக வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அது கான்வர்சேஷன்ஸ், அன்லிமிட்டட் கான்வர்சேஷன்ஸில் வந்து நீங்கள் மெசேஜ் கொடுத்துக்கலாம். அதான் அவங்க மீன் பண்ணுறது. பட் மார்க்கெட்டிங் நீங்களாம் ஒரு 10 மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா தே வில் மேக் புட் யூ ஆன் ஸ்பேம். ஆக்சுவலாக அவங்க அன்லிமிட்டட் கான்வர்சேஷன்ஸ் வந்து 24 hour விண்டோ அன்லிமிட்டட் கான்வர்சேஷன் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா லைக் வந்து 24 hours வந்து நீங்கள் மெசேஜஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு காசு கிடையாது. ஒன் டைம் நீங்கள் 80 பைசா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும். அதாவது மார்க்கெட்டிங் மெசேஜஸ்னா அப்படின்னா யூட்டிலிட்டி மெசேஜ் அப்படின்றது 35 பைசா. பட் யூட்டிலிட்டி மெசேஜ் டெம்ப்ளேட் நீங்கள் அப்ரூவல் ஆகாது. நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெம்ப்ளேட் அப்ரூவல் ஆகணும். அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப்பும் இருக்குது. பட் அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே போனீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. ஒரு 500 நம்பர் 1000 நம்பருக்கு மேலே போனீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க.
அது ரொம்ப வால்யூமாக நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அது கஷ்டம். இப்போ உங்கள் லீட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 100 லீட் தான் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப். நீங்கள் அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப்பையும் நீங்கள் வந்து யூ கேன் இன்டெகிரேட் வித் க்ரோஸ்ஃப்ளோ. ஓகே, அது போக எஸ்எம்எஸ் ஆட்டோமேஷன் இருக்குது, வாய்ஸ் கால் ஆட்டோமேஷன் இருக்குது. வாய்ஸ் கால் வெபினாருக்கு முன்னாடி லைக் ஒரு வாய்ஸ் கால் அனுப்புறது, அந்த மாதிரி ஆட்டோமேஷன். ஐவிஆர் ஆட்டோமேஷன் இருக்குது. லைக் ஐவிஆர் ஆட்டோமேஷனா ஹேவ் யூ ரிசீவ் த ப்ராடக்ட், எஸ் ஆர் நோ, ப்ளஸ் எஸ் ஆர் நோ. எஸ்னா எஸ் கொடுப்பாங்க, இல்லை ஹேவ் யூ ரிஜிஸ்டர் ஃபார் த வெபினார். அது வந்து டபுள் ஆப்டின் மாதிரி. எதுக்காக டபுள் ஆப்டின்னா தட் வில் இன்க்ரீஸ் த ஷோப் ஆஃப் த வெபினார். ஓகே, ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் கால், ஐவிஆர் ஆட்டோமேஷன்ஸு, அப்புறம் சிஆர்எம் ஆட்டோமேஷனு, சிஆர்எம்ல பைப்லைன் ஆட்டோமேஷன், அந்த பையர் எந்த ஜேர்னியில் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஃபனல் ஆட்டோமேஷன், கம்ப்ளீட் ஃபனல் ஆட்டோமேஷன், மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் ரிப்போர்ட்டிங் ஆட்டோமேஷன். மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸ் ரிப்போர்ட்டிங் ஆட்டோமேஷன் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, லைக் வந்து நம்ம பிக்சல் போடுவோம் ஆக்சுவலாக. லைக் வந்து பேஜில் வந்து இது வரைக்கும் நம்ம பிக்சல் தான் போட்டிருக்கோம். ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலாக. அந்த பேஜை வந்து 2 தடவை 3 தடவை லோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்க்யூ பேஜ் வந்தோடனே அது சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க, கஸ்டமர்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே கொடுத்துருப்பீங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க, அந்த வெபினார் பற்றி டீட்டெயில்ஸோ இல்லை வந்து அந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸோ எல்லாமே கொடுத்துருப்பீங்க. அதனால நம்ம அந்த பேஜை சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு திருப்பி ரீவிசிட் பண்ணுவாங்க. ரீவிசிட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இன்னொரு பர்ச்சேஸாக வந்து எடுத்துக்கிறோம். நம்ம மெட்டா ஆட்ஸும் சரி கூகுள் ஆட்ஸும் சரி, அது ரீலோட் பண்ணுறப்ப எடுத்துக்கும். கூகுள் ஆட்ஸில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஆர்டர் ஐடியை வச்சுட்டு அதை வந்து நீங்கள் இது பண்ணலாம். அந்த இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் யூ ஷுட் பி அன் எக்ஸ்பர்ட். அதை கொஞ்சம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படும். நார்மலாக வந்து ஒரு பிகினர்னால அதை பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் ஆர்டர் ஐடியை வச்சு ஃபில்டர் பண்ணுறது. பட் மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் லைக் கன்வர்ஷன் ஏபிஐ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு கன்வர்ஷன் ஏபிஐக்கு நீங்கள் ஆர்டர் வர ரிசல்ட் பேர்லேருந்து ஆர்டர் வர நீங்கள் ரிப்போர்ட்டிங் கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 98%, 99% உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் 100 ஆர்டர்ஸ் வச்சுன்னா உங்களுக்கு 98 ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு மிஞ்சி போனால் 2 ஆர்டர் மிஸ் ஆகும் அவ்வளோதான். பட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இட் வில் பி மோர் அக்யூரேட் ஆக்சுவலாக. ஸோ மெட்டா ஆட்ஸும் சரி கூகுள் ஆட்ஸும் சரி நல்ல பக்கா ட்ரெயின் ஆகி உங்களுக்கு ப்ராப்பரான டேட்டா இருக்கும். ஸோ தட் அல்காரிதம் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் ஆகும். ஓகே, அதுதான் முக்கியமே ஆக்சுவலாக. நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டருக்கு 2 ஆர்டர் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா மெட்டா என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, ஓகே 2 ஆர்டர் வந்து கஸ்டமர் கொஷின் நம்ம கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி லேர்னிங்கில் போகும். ஏன்னா எல்லாமே எண்ட் ஆஃப் த டே இது வந்து அல்காரிதம் தான், எல்லாமே மெஷின்ஸ் தான். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து கொடுக்கும். ஏன்னா மெட்டாவும் அள்ளி கொடுக்காது ஆக்சுவலாக. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 100 கஸ்டமர் நீங்கள் கொடுக்குற நம்ம 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா 1000க்கு வந்து ஒரு 10 கஸ்டமர் 20 கஸ்டமர் அப்படி கொடுக்காது. அவங்களும் லிமிடேஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. ரீச் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வச்சு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பர் நம்ம ரிப்போர்ட்டிங் மெத்தட்ஸ் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அது அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணலைனாலும் பிரச்சனை, இட் வில் நெவர் ஹேப்பன். ஸோ ப்ராப்பராக செட் பண்ணுறது தான் கரெக்ட். அப்புறம் ரிவ்யூ ஆட்டோமேஷன் இருக்குது. இப்போ கூகுள் ரிவ்யூவில் யாராவது எழுதுறாங்க அப்படின்னா யூ கேன் இமீடியட்லி ரெஸ்பான்ஸ். ஓகே, ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ரிவ்யூ ஆட்டோமேஷன்ஸு. தென் யூ ஹாவ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், வாட்ஸ்அப், லைவ் சாட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல கான்வர்சேஷன் இன்பாக்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஆட்டோமேட் பண்ணலாம். சோஷியல் மீடியா போஸ்ட் ஆட்டோமேஷன், ஏஐ சாட்பாட் ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டட் ரிமைண்டர்ஸு. ஓகே, ஆட்டோமேட்டட் டாஸ்க் அலோகேஷன். நீங்கள் டீமுக்கு டாஸ்க் அலோகேட் பண்ணணும் ஆட்டோமேட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கால் வருது, ஒரு லீடு வருது, அந்த லீடு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சேல்ஸ் பீப்புள் நீங்கள் அலோகேட் பண்ணுறதும் அலோகேட் பண்ணலாம். ஓகே, அனலிட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆட்டோமேஷன், ஒரு பர்டிகுலர் பேஜ் வியூ பார்க்குறாங்க, அந்த பேஜ் வியூக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேஷன், லீட் ஸ்கோர் பேஸ்ட் ஆட்டோமேஷன். இது எல்லாமே growthflow.ai இருக்குது ஆக்சுவலாக. எசென்சியல் டூல்ஸ் ஃபார் பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நான் எதுக்காக எல்லா பிஸ்னஸ்க்கும் நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் வந்து யூனிட் இப்போ ஒரு டீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீமை ட்ரெயின் பண்ணுறதுக்கே யூ நீட் சம் மெட்டீரியல்ஸ். ஓகே, அது வீடியோ சேல்ஸ் லெட்டராக இருக்கலாம், லைக் வந்து மார்க்கெட்டிங் டீமுக்கு வீடியோ சேல்ஸ் லெட்டர் ப்ளஸ் மார்க்கெட்டிங் டீமுக்கான ட்ரைனிங் மெட்டீரியல்ஸு, உங்கள் கம்பெனி ப்ரொஃபைலை பற்றி, உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு, ப்ராடக்ட் இது டிஸ்கிரிப்ஷன்ஸ், இது எல்லாமே நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயி வருவான் போவான், ஒன் இயர் இருப்பான், டக்குன்னு அடுத்த ஒரு ஆள் வருவான்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ட்ரெயினருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெயினர் போட்டு, அதுவும் இட்ஸ் அ வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா உங்கள் டீமை ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூ கேன் மேக் அப் அ ட்ரைனிங் மெட்டீரியல் ஃபார் யுவர் கம்பெனி. ஓகே, உங்கள் ப்ராடக்ட் நாலேஜ். ஏன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஷுட் ஹேவ் தி ப்ராடக்ட் நாலேஜ். அந்த ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க கஸ்டமர்ஸை பேச முடியும். ஓகே, சேல்ஸில் வந்து கான்வர்சேஷனை வின் பண்ணுறதுக்கு வந்து தே ஷுட் ஹேவ் எனஃப் ப்ராடக்ட் நாலேஜ். அவங்களுக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங் மெட்டீரியல் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா லைக் இட் வில் பி லைக் அவங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த ரிசோர்ஸ். ஸோ உங்கள் இன்டர்னலாக அட்லீஸ்ட் உங்கள் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணலைன்னா கூட இன்டர்னலி யூ ஷுட் ஹேவ் அ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் டூல், சேல்ஸ் ஆட்டோமேஷன், லீட்ஸ் ட்ராக். லீட்ஸ் வந்து எந்த லீடு வந்து குவாலிட்டி லீட்ஸ், எது வந்து ஜங்க் லீட்ஸ் அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா போஸ்டிங், கான்டென்ட் கிரியேஷன். ஓகே, கான்டென்ட் கிரியேஷனுக்கு லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ் இருக்குது. பட் யூ ஹேவ் டு லேர்ன் த ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் யூ ஹேவ் டு அப்ளை தி ஏஐ. ஓகே, community is most important today. இன்னைக்கு வந்து இட்ஸ் ஆல் அபவுட் கம்யூனிட்டி பில்டிங், ஹவு யூ பில்ட் ரிலேஷன்ஷிப்.
ஓகே கேலண்டர் ஸ்கெடியூலிங், அப்புறம் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட், ரெவ்யூ மேனேஜ்மெண்ட், கான்வர்சேஷன் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே எசென்ஷியல் டூல் ஃபார் பிஸ்னஸ். ஓகே இந்த டூல்ஸ் எல்லாமே இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் கிடைக்குது. ஆக்சுவலாக ஹப்ஸ்பாட்டில் இருக்குது எல்லா டூல்ஸ். இதில் நான் சொல்லியிருக்க எல்லா டூல்ஸுமே யூ ஹாவ் இட் ஆன் ஹப்ஸ்பாட். ஆக்டிவ் கேம்பெயின்ஸில் இருக்குது. ஓகே growthflow.ai இருக்குது. அது போக வந்து என்கேஜ்பின்னு ஒரு டூல் இருக்குது, என்கேஜ்பி. ஓகே அதுக்கப்புறம் லைக் எல்லா டூல்ஸும் இருக்குது. யூ கேன் லைக் கீப்பு. ஓகே எல்லாத்துலையும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக யூ கேன் சூஸ் த ரைட் ஃபிட் ஃபார் யுவர் பிஸ்னஸ். எசென்ஷியல் ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து அந்த ஒர்க் ஃப்ளோன்றது வந்து ஆட்டோமேஷன் ஆக்சுவலாக. ஓகே ஸோ ஒன்று லைக் நீங்கள் வந்து இப்போ உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வெபினார் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் அ வெபினார் ஒர்க் ஃப்ளோ. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1-to-1 கால் பண்ணுறீங்கன்னா, நாங்கள் சேல்ஸ் கால் பண்ணுற சேல்ஸ் கால் பண்ணுவோம் அப்படின்னா லைக் யூ கேன் கோ ஃபார் அ கேலண்ட்லி ஒர்க் ஃப்ளோ. லைக் வந்து 1-to-1 ஷெடியூல் பண்ணுறதுக்கோ ஜூம்லேயோ இல்லை கூகுள் மீட்லையோ இல்லை ஈவன் லைக் வந்து ஒரு டெலிகாலிங் இதுலேயோ லைக் 1-to-1 டைம் ஷெடியூல் பண்ணுற மாதிரி கால்லையோ நீங்கள் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே அதுக்கப்புறம் வந்து அபண்டன்ட் கார்ட் ஒர்க் ஃப்ளோ. எப்போல்லாம் பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகுதோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து தனி ஒர்க் ஃப்ளோ ஃபாலோ அப் சீக்வன்ஸ் போட்டுருலாம் ஆக்சுவலாக. ஓகே அபண்டன்ட் கார்ட் ஒர்க் ஃப்ளோ. அப்புறம் 7-day நியூ ஆஃபர் ஒர்க் ஃப்ளோ. ஆக்சுவலாக ஒரு லீடு வராங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஒரு 7 daysக்கு நல்லா நர்ச்சர் பண்ணுறீங்க, வேல்யூ இமெயில் அனுப்புகிறீங்க, அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். எண்ட் ஆஃப் த 7th டேயில் வந்து உங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். ஸோ 6 days நர்ச்சரிங் சீக்வன்ஸ் இருக்கும். எண்ட் ஆஃப் த 7th day யூ கெட் அன் ஆஃபர். ஓகே அந்த ஆஃபரில் யூ கிரியேட் அன் அர்ஜென்சி, யூ கிரியேட் அ ஸ்கேர்சிட்டி, ரெண்டுமே கிரியேட் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹை டிக்கெட் ஒர்க் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சேல்ஸுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் சேல்ஸ் ப்ராசஸ் டவுன் ஆயிரும். ஸோ அவங்கள நர்ச்சர் பண்ணணும், அவங்கள நல்லா வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணுறதுக்கு வந்து யூ நீட் டு எஸ்டாப்ளிஷ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் பாண்ட் வித் யூ ஃபர்ஸ்ட். ஓகே அதுக்கு வந்து யூ ஹாவ் டு மேக் என்கேஜ்மெண்ட், நல்லா என்கேஜ்மெண்ட் பண்ணி லைக் யூ நீட் டு ஷோ தட் யூ ஆர் த ரைட் பர்சன் டு சால்வ் தேர் ப்ராப்ளம். தென் யூ ஓப்பன் தி ஹை டிக்கெட். ஓகே ஹை டிக்கெட், அதுக்கு ஹை டிக்கெட் க்ளோசர்ஸ் நீங்கள் ஸ்கிரிப்ட் ஏற்கனவே வச்சுருப்பீங்க. ஹை டிக்கெட்டில் அவங்கள அனலைஸ் பண்ணிவிட்டு தென் ஹவு யுவர் ப்ராடக்ட் மேட்சஸ் தெம், ஹவு உங்களோட ஃபீச்சர்ஸோ உங்கள் பெனிஃபிட்ஸோ எப்படி அவங்களோட இதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற பார்த்துட்டு தென் யூ மேக் தம் ஆஃபர். அதுக்கு தனியாக ஹை டிக்கெட் ஒர்க் ஃப்ளோ. த ஃபாஸ்ட் மணி ஃப்ளாஷ் சேல் வித் டெட்லைன் ஒர்க் ஃப்ளோன்றது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் க்ரன்ச் இருக்குது, உங்கள் பிஸ்னஸில் கேஷ் க்ரன்ச் இருக்குது அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் மணி ஃப்ளாஷ் சேல் வித் டெட்லைன் ஒர்க் ஃப்ளோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ கேஷ் வித்தின் 24 hours. ஓகே 24 hours யூ கேன் ஜென்ரேட் கேஷ். இல்லைனா லைக் மேக்ஸிமம் ஒரு 2 days யூ கேன் ஜென்ரேட் கேஷ். ஓகே ஸோ அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்குது. எப்போ வந்து நீங்கள் மெயில் பண்ணணும், எவ்வளோ நேரம் மெயில் பண்ணணும், எப்போ வாட்ஸ்அப் பண்ணணும், யாருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும், யாருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ சீக்வன்ஸ் இருக்குது. ஓகே ஸோ அதை நீங்கள் ஃபாஸ்ட் மணி ஃப்ளாஷ் சேல் போட்டிங்க அப்படின்னா தட் வில் இம்மீடியட்லி ஜென்ரேட் மணி. பட் இது எல்லாத்துக்கும் வந்து யூ ஷுட் ஹாவ் அ லிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். லிஸ்ட் வந்து லிஸ்ட்ன்றது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இமெயில்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஃபோன் நம்பர்ஸ். ஓகே ஆனால் the money is not in the list. ஏன்னா more the list you have, more the money you make. இப்போ 1 லட்சம் லிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா you get more money on it. 2 lakhs லிஸ்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி மணி கிடைக்கும். ஓகே 3 lakhsனா அதுக்கேற்ற மாதிரி மணி கிடைக்கும். ஆனால் the money is not in the list. The money size of the list, the money is in the relationship you had in the list. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 lakh பீப்புள்னா 1 lakh பீப்புளில் எத்தனை பேருக்கு நீங்கள் பாண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 20,000 பேருக்கு நீங்கள் பாண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் when you give them the flash sale offer, definitely like ஒரு நாள்லேயே உங்களுக்கு 4 lakh rupees 5 lakh rupees ஜென்ரேட் பண்ணலாம். Even if you sell a product for 1,000 rupees. Okay so fast money flash sale with deadline, fast money same day deadline sequence, magic funnel follow actually magic funnel ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். The funnel which generates leads at 0 rupees is called magic funnel. Okay 0 rupees ஒரு லீடை ஜென்ரேட் பண்ணுறதா மேஜிக் ஃபனல். ஆக்சுவலாக அதுக்கு அந்த லீடுக்கு ஒரு ஃபாலோ அப் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த 0 rupees நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற லீட்ஸ்க்கு ஒரு ஃபாலோ அப் சீக்வன்ஸ் போட்டு அதை எப்படி நீங்கள் வந்து சேல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஓகே அப்புறம் ஆன் டிமாண்ட் வெபினார் ஃபாலோ அப் ஆக்சுவலாக அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர் ஏஐ பாட். அதில் ஏன்னா இதில் உங்கள் டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆகும். நீங்கள் வந்து போயிட்டு சில டைம் வந்து அவங்க மார்க்கெட் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் யூ கேன் டெப்ளாய் அ பாட் ஃபார் தம். ஓகே உங்களுக்கு ஏஐ பாட்டோட டெமோ வந்து நம்ம ஏஐ கிளாஸில் காமிக்கிறேன், லைக் 5 days ஏஐ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில். ஓகே ஏஐ பாட். அப்புறம் 3 day டெட்லைன் சீக்வன்ஸ். ஓகே 3 day டெட்லைன் சீக்வன்ஸ்னால் ஒரு நாளைக்கு முதல் நாள் ஆஃபர் ஆரம்பிக்கணும் 1 day. அதுக்கப்புறம் கிவ் 1 more day டைம் ஃபார் தம். அண்ட் ஃபைனலி 3rd day வந்து யூ சென்ட் 5 messages. ஓகே 7 o'clock ஒரு இமெயில் அனுப்பணும். லைக் யூ சென்ட் இமெயில் ஃபார் 10 o'clock, யூ சென்ட் இமெயில் ஃபார் 3 o'clock, சென்ட் இமெயில் ஃபார் 6 o'clock அண்ட் நைட்டு 10 மணிக்கு ஒரு இமெயில். ஓகே போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் சேல்ஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து தேர்ஸ் அ ப்ராசஸ் டு ஃபாலோ, ப்ராசஸ் டு டூ. என்னென்னா யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் பாட். அதை எப்படி பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு நர்ச்சர் தம், யூ ஹாவ் டு ஹெல்ப் தம் ஃபார் தேர் சக்ஸஸ். ஓகே the more the value you add to the customers,
money is just a byproduct. You don't have to worry about the sales process. Okay, so solve இருக்கும். ஸோ இது எல்லாமே எசென்ஷியல் ஒர்க் ஃப்ளோ. இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுனா, ஒரு கேமரா, மைக்ரோஃபோன், லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், ஹோஸ்டிங்கு, டூல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், ஆக்ஷன், இது எல்லா பிஸ்னஸ்க்குமே தேவைப்படும். ஏன்னா எனி பிஸ்னஸ் ஹாவ் டு ஜென்ரேட் கான்டென்ட். ஓகே, இது வந்து கோச்சிங் பிஸ்னஸ்க்கு மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஃபார் த கோச்சிங் பிஸ்னஸ். ஈவன் இஃப் யூ ஆர் அ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஓகே, ஒரு லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு இது செங்கல் மேனுஃபேக்சர் பண்ணால் கூட லைக் வந்து யூ நீட் திஸ். ஓகே, யூ நீட் டு ப்ரொடியூஸ் கான்டென்ட். ஓகே, லைக் கான்டென்ட் அண்ட் ஏன்னா அவேர்னஸ் தான் எந்த லெவலுக்கு உங்கள் கம்பெனி நேமு யூஸ் உங்கள் டார்கெட் பையர் பர்சனாக்கு எத்தனை விதத்துக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் மேட்ரு. ஃபார் தட் யூ ப்ரொடியூஸ் கான்டென்ட். கான்டென்ட் இஸ் த ஒன் விச் ஆக்ட்ஸ் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த பையர் பர்சனா அண்ட் தி ஃபைனலாக அந்த கஸ்டமரை மாற்றுறதுக்கு இடையில இருக்க அந்த பீஸ் வந்து அந்த கேட்டலிஸ்ட் வந்து கான்டென்ட் தான். ஸோ கான்டென்ட்னா அது நிறைய டைப் ஆஃப் கான்டென்ட் இருக்குது. எஜுகேஷனல் கான்டென்ட் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் கான்டென்ட் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு டிசைட் விச் கான்டென்ட் டு யூஸ் அண்ட் வாட் ரைட் கான்டென்ட். ஏன்னா கான்டென்ட் ஒவ்வொரு அந்த ஜேர்னிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் வேறு பீஸை கொடுக்கணும். ஆக்சுவலாக அந்த மெசேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ காப்பி ரைட்டிங் பிளேஸ் அ மேஜர் ரோல். நிறைய காப்பி ரைட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. காப்பி ரைட்டிங் மட்டுமே பேசினா ஒரு 10 hours பேசலாம் காப்பி ரைட்டிங்கில் மட்டுமே. ஓகே, அதாவது ஒரு சிம்பிள் இமெயில் வில் பிரிங் யூ மோர் சேல்ஸ். the words what you put on the email matters. Okay, ஸோ அதுக்கு வந்து லைக் பெஸ்ட் என்னன்னா லைக் வந்து பெஸ்ட் காப்பி ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணி அவங்களோட மெயில்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம மாடல் ஆக்சுவலாக வந்து நான் காப்பிக்கும் மாடலுக்கும் சொல்லிடுறேன். நம்ம ஆட் எல்லாமே நம்ம எப்போலாம் நம்ம ஆட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ நம்ம அப்போலாம் என்ன சொல்லுவோம்னா மாடல்னு சொல்லுவோம், காப்பின்னு சொல்ல மாட்டோம். யூ மாடல் தி ஆட்ஸ், அதாவது அந்த ஆளை தூக்கிட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபை போட்டுக்கிறது. இப்போ ஒரு மாடல் இருக்குன்னா ஒரு ஆட் கிரியேட்டிவ் இருக்கணும். ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா இமேஜில் அவங்க ஒரு இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த இமேஜை தூக்கிட்டு நம்ம ஒரு இமேஜை போட்டுக்கிறது, ஆனால் சேம் இமேஜ் போட்டுக்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து மாடல் ஆக்சுவலாக. ஓகே, காப்பின்றது எக்ஸாக்டாக காப்பி அடிக்கிறது. ஓகே, ஸோ காப்பி ரைட்டிங் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஹாவ் டு காப்பி எக்ஸாக்ட்லி த சேம் வேர்ட்ஸ். அவங்க வேர்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே காப்பி அடிச்சு நீங்கள் போடணும். ஓகே, தட்ஸ் காப்பி ரைட்டிங். காப்பி ரைட்டிங் ஆக்சுவலாக காப்பி ரைட்டிங்கிறது என்னென்னா, டோன்ட் கெட் திஸ் மெசேஜ் ராங். ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். the words what you put on this email, okay, the words what you put on the ad copy will sell. Okay, நீங்கள் பெஸ்ட் காப்பி ரைட்டரை எடுத்துகிட்டு you make a copy of the words. Okay, that's what I want to convey. Okay, that's the thing I want to convey. So ஏன்னா அதில் அந்த there are certain words called power words. Okay, power words இருக்கும். அந்த power words will sell. Okay, the power words will help them to open the email, will make them to click. Okay, ஏன்னா இதை டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் அந்த கிளிக் பண்ண வைக்கணும் அவங்கள. ஓகே, பை நோவை கிளிக் பண்ண வைக்கணும், சைன் அப்பை கிளிக் பண்ண வைக்கணும், ரிஜிஸ்டரை கிளிக் பண்ண வைக்கணும். தெர் ஆர் சர்டைன் பவர் வேர்ட்ஸ். ஃப்ரீ அப்படின்றது ஒரு பவர் வேர்ட். ஓகே, தட் வில் இமீடியட்லி மேக் தம் டு கிளிக். ஓகே, ஸோ அந்த மாதிரி லைக் வந்து ரைட் நவ் லிமிட்டட் சீட்ஸ் ஒன்லி. ஓகே, அர்ஜென்சி. ஸோ அந்த பவர் வேர்ட்ஸை யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் பவர் வேர்ட்ஸ். ஸோ இது சாட்ஜிபிட்டியில் போட்டிங்கன்னா இப்போ நிறைய வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு காப்பி ரைட்டிங் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது. ஒரு 10 ஃப்ரேம்வொர்க் இருக்குது ஆக்சுவலாக. ஐ ரெக்கமெண்ட் அ புக் கால்டு காப்பி ரைட்டிங் மாஸ்டர். ஏற்கனவே சொல்லி பண்ணியிருக்கேன், காப்பி ரைட்டிங் மாஸ்டர் ஃப்ரம் ஜிம் எட்வர்ட்ஸ். ஓகே, ஜிம் எட்வர்ட்ஸ்ன்றது அவர் ஆக்சுவலாக கோர்ஸும் விற்கிறாரு. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவரோட காப்பி ரைட்டிங் இமெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யூ அப்லோட் ஃபார் அ ஏஐ அல்காரிதம். ஓகே, நிறைய டூல்ஸ் இருக்குது. அதை அப்லோட் பண்ணிவிட்டு யூ ட்ரெயின் த டூல்ஸ், யூ ட்ரெயின் த ஏஐ அல்காரிதம் பேஸ்ட் ஆன் தி கான்டென்ட் யூ சப்மிட் டு த டூல்ஸ். அதுக்கப்புறம் யூ ஆஸ்க் AI to write a copy for you based upon the training. Okay, அந்த ட்ரைனிங் எப்படி பண்ணிக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட ப்ராடக்ட்டுக்கு நீ எனக்கு காப்பி எழுதி கொடுனா அந்த இதை பார்த்து அதே காப்பி எழுதி கொடுக்கணும். நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. இட் வாஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, முடிஞ்ச நான் ஒரு டெமோ காமிக்கிறேன், இல்லை டெமோ வீடியோ நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஆனால் யூ ஷுட் ஹாவ் த வேர்ல்ட் பெஸ்ட் காப்பி ரைட்டர் இமெயில்ஸ். ஓகே, லைக் வேர்ல்ட் பெஸ்ட் லைக் டான் கென்னடி, அப்புறம் லைக் ஜிம் எட்வர்ட்ஸ், அப்புறம் கிராண்ட் கார்டன். உங்களோட இமெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. ஸோ இதெல்லாமே வந்து யூ ஹாவ் டு நீட் ஃபார், ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஜென்ரேட் கான்டென்ட் அண்ட் யூ கேன் ஃபியூல் த மெஷின். ஓகே, அண்ட் த மெஷின் வில் ஒர்க் ஃபார் யூ. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து வி வில் சி லைக் இன்னைக்கு கிளாஸ் வந்து லைக் இட்ஸ் எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்தோம். ஸோ நாளைக்கு வந்து ஹவு டு இம்ப்ளிமெண்ட் திஸ் திங் இன் ஆக்ஷன். ஓகே, லைக் ஒரு வெபினார் ஆட்டோமேஷனாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைக் வந்து ஒரு இமெயிலில் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிளிக்கை பேஸ் பண்ணி எப்படி அவங்களுக்கு வேறு சீக்வன்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் அனுப்புறது,
அப்படின்றத நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் க்ரோத் ஃப்ளோவும் யூஸ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் லைக் ஐ வில் ஆல்சோ யூஸ் தி அதர் டூல்ஸ் லைக் ConvertKit. நான் இமெயில் ஆட்டோமேஷன் ConvertKitல எப்படி இமெயில் ஆட்டோமேஷன் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நான் Q&A ஃபார்மையும் லைக் I'll submit the Q&A ஃபார்ம் as well as attendance ஃபார்ம். ஓகே, அதையும் நான் சாட்டில் போடுறேன். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், ஃபஸ்ட் நான் Q&A ஃபார்ம் கொடுக்குறேன். நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, இது அட்டெண்டன்ஸ் ஃபார்ம். ஓகே, ஸோ ஓகே, ஓகே. Okay, I have one doubt my Facebook campaigns, Ratna Kumar, like I have one doubt my Facebook campaigns ads were rejected and there is a violation of advertising policies. I'm not sure how to change it. Could you please help me? Okay, like நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஜாப் கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ணுறப்போ வந்து ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஹாவ் டு சூஸ் அ ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று. தென் உங்களோட பேஜில் வந்து யூ ஹாவ் டு ஆட் சம்திங் லைக் ஃபேஸ்புக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்ற ஒரு பாலிசி வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, டாக்குமெண்ட் ஆட் பண்ணணும் இந்த லேண்டிங் பேஜில். ஓகே, ஸோ இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இட் ஒன்ட் ரிஜெக்ட். பட் யூ ஹாவ் டு சூஸ் ஸ்பெஷல் கேட்டகரிஸ். மை ஜாப் கேட்டகரி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. ஜாபு, பெய்ட் இன்டர்ன்ஷிப்பு, இதுக்கு எல்லாமே பாலிட்டிக்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து லைக் அதுக்கு வந்து பண்ணிங்களான்னு தெரில. ஆக்சுவலாக அந்த ஸ்பெஷல் கேட்டகரி சூஸ் பண்ணிங்களா? ஹவ் யூ சூஸன் திஸ்? ரத்னகுமார், நீங்கள் Q&A ஃபார்ம்லேயே போடுங்க. நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்களா? ஓகே, ஃபனல் பில்டிங் யூசிங் க்ரோத் ஃப்ளோ லைக் இன்றைக்கி அப்லோட் பண்ண சார். ஓகே, வீடியோ ரெடி ஆயிடுச்சு. வீடியோ ஹி ஹஸ் ரெக்கார்டட் த வீடியோ. லைக் இந்த வீடியோ ஐ வில் அபித், திஸ் இஸ் ஃபார் அபித். ஓகே, ரெக்கார்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆட் அக்கௌண்ட்டே உங்களுக்கு இதாகிருச்சா? ஆட் அக்கௌண்ட்டே ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லை அந்த ஆட் மட்டும் தான் உங்களுக்கு இதாக இருக்கா? அந்த ஆட் அக்கௌண்ட் இருந்து அட்வர்டைசிங் பாலிசி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக மேபி சூஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா விட்டுட்டு ப்ளஸ் அந்த லேண்டிங் பேஜில் யூ ஹாவ் டு ஆட் ஒரு நீங்கள் அந்த ஃபேஸ்புக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி லைக் தட்ஸ் அ பாஸ் டிஸ்க்ளைமர் இருக்கா? தட் டிஸ்க்ளைமர் யூ ஹாவ் டு ஆட். ஓகே, ஆட் காப்பி நான் பார்த்தா தான் எனக்கு ஐடியா கிடைக்கும். ரத்னகுமார், லைக் நீங்கள் என்ன ஆட் காப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு தெரில. முடிஞ்சால் லைக் உங்கள் ஃபேஸ்புக்கோட ஆட்ஸ் லைப்ரரின்னு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, Facebook/ads இல்லை ஃபேஸ்புக் பேஜ் கொடுங்க, நான் செக் பண்ணுறேன். உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் கொடுங்க, நான் செக் பண்ணுறேன். ஓகே, ஆட்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ இல்லை நீங்கள் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிங்களா? லைக் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துட்டு யூ ஹாவ் டு சூஸ் லைக் யூ ஆர் ரன்னிங் கேம்பெயின்ஸ் ஃபார் ஜாப் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும். அது நீங்கள் சூஸ் பண்ணிங்களா? ஓகே, சூஸ் பண்ணி உங்களுக்கு ஆச்சா? ஓகே, யூ ஷேர் மீ த ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரி. ஓகே, ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ எனி கொஸ்டின்ஸ் you put your question on the Q&A form. Okay, I'm waiting for your questions. If you don't have any questions, just type P for permission. P for permission. Ratnakumar, like you just share me the Facebook page. உங்கள் பேஜ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன். ஓகே, so if you don't have any questions, just type P for permission for closing the session. Okay, I'm waiting for your chat. Okay, so thank you so much for your time. Just type P for permission if you don't have any questions. Okay,
P for permission for personalization. Okay. Prabha, thank you. Rajarajan, thank you. Okay. Mesmo Rizin, thank you. Premalada, thank you. Suresh, thank you. Akambakam News, thank you. Okay. Okay, Ratna Kumar, you just share the Facebook page. Facebook page, I'll check check it for you. Okay. இதிலே போட்டுருங்க இந்த Q&A ஃபார்ம்லேயே கூட உங்கள் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் வந்து போட்டுருங்க நான் ஐ வில் செக் இட் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் see you tomorrow okay see you tomorrow thank you so much have a great day